பார்த்துட்டோம். எப்போ வந்து 250 எல்லாமே நார்மல் டிபெண்டிங் ஸ்கோர் ஆயிடுச்சோ, அப்போ வந்து இந்த ஐபிஎல் சரிதான், இந்த T20 சரிதான், இந்த எவாலுவேஷன் டைமும் மாறிடுச்சு. அதோட அட்மாஸ்பியரும் மாறி டீம்ஸ் எல்லாமே வந்து இனிமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் திங்கங்களா எடுக்க பார்க்கணும். ரோஹித் சர்மா ஸ்மாட் விளையாட போறாருன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு ரவுண்ட் விளையாடுறாரு. பட் எந்த மேட்ச் சரியா ஒரு மேட்ச் ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு. விராட் கோலியுமே ஆட போறாரு, அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணிடுவோம். ஆமாமா, விஜய் சரி ஆடுறாரு. விராட் கோலி ஸ்மாட் ஆடல, விஜய் சரி ஆடுறாரு. SRH கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கா? பேட் கமின்ஸ் என்னன்னா இசான் கிஷன் ஒரு கத்தனா போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இப்ப தேடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐபிஎல்ல SRH. ஏன்னா 5 மேட்சோட 5 மேட்சுமே வின் பண்ணிருக்காரு. நல்ல விக்கெட் கீப்பிங்கும் பண்றாரு. கீப்பிங் பண்ணும்போது கரெக்டா பவுண்டரி எங்க எந்த இடத்துல எந்த ஃபீல்டர் செட் பண்ணணும்னு தெரியும் ஒரு விக்கெட் கீப்பருக்கு. சோ SRH கன்சிடர் பண்ணலாம். பேட் கமிங் வேற அப்போ இன்ஜரி ஆகுறாரு. T20 வேர்ல்ட் கப் முடிச்சு எவ்வளவு ஃபிட்னஸோட வருவாருன்னு தெரியாது. சோ SRH வந்து கேப்டன்சி ஆப்ஷன் பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இசான் கிஷன். எனக்கு என்னமோ ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தோத்தாதான் உண்டு. மற்றபடி அந்த டீமும் கீழே இருக்க டீம் அடிக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே பெரிய கைங்களா இல்லவே இல்ல. இதுல அடிப்ப கூட அதான் எடுக்கணும் போல, வேற வழியும் இல்ல. இப்ப கூட விஜய் சங்கர் இவங்களதான் எடுக்கணும் போல கடைசியா. கலில் அகமதுக்கு என்னாச்சு? கலில் அகமது ஆடுறதே இல்ல, இன்ஜுரியில இருக்காரு. இந்தியாவே ஆடினாரு லாஸ்டா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கலில் அகமது ஆடி இருக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து வேரியேஷன் அண்ட் தேங்காய் குடிகள் தான். தேங்காய் டமால் 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 அடிக்கிறான்ப்பா. சுத்தமா கண்ட்ரோலே இருக்காது. லாகி பர்கசன் அப்படிதான், சுத்தமா கண்ட்ரோல் இருக்காது. எங்கேயோ வானத்தை பார்த்து பூமி பார்த்து பவுலிங்க போடுவான். ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது ரெண்டு பேருக்கு. டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹண்ட் இருக்கு இந்த வாட்டி ஆக்ஷன்ல. ஃபாரின் பிளேயர்ஸ் தான் போவாங்க, இந்த வாட்டி டொமஸ்டிக் பிளேயருக்கு நல்ல மவுஸ் இருக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க பெரிய கை, லியம் லிவிங்ஸ்டனும் அப்புறம் வந்து கேம் கிரீன். வேற யார்? எல்லாருமே வந்து மேக்ஸ்வெல் வந்து கான்ட்ராக்ட் போடல. நசில் நான் வரலன்னு சொல்லிட்டாரு. யாருதான் இருக்கா? அதுக்கப்புறம் பெரிய லிஸ்ட் எதுவுமே இல்ல ஃபாரின்ல. ஹலோ கைஸ், திஸ் இஸ் VR பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்மாட் பார்ட் 2. அதாவது ரவுண்டு 5 வரையும் முடிஞ்சிருக்கு. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அதை பத்தி பார்த்தோம். இப்போ 3rd இருந்து 5th வரையும் என்ன நடந்திருக்கு ஸ்மாட்ல அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, குயிக்கா நம்ம செக்மெண்ட் குள்ள போலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டா நம்ம வந்து ஸ்மாட்டோட பிளேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேட்ல வந்து எந்த 3 டீம் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல, அதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து சிக்கிம் இருக்காங்க. 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க, 4 வின்னு, ஒரே ஒரு லாஸ். பாயிண்ட்ஸ் வந்து 16, நெட் ரன் ரேட் வந்து 2.270. ஓகே, செகண்டா இருக்கிறது வந்து மிசோரம் வந்து சேம் அதே தான். 5 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, அதுல 4 மேட்ச் வின்னு, 1 மேட்ச் லாஸ். அவங்களுமே 16 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. நெட் ரன் ரேட் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் 1.033. இதுதான் அவங்களோட நெட் ரன் ரேட். மூணாவதா இருக்கிறது வந்து நாகாலாந்து வந்து 5 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க, 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் லாஸ், 12 பாயிண்ட்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து மிசோரமோட கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஸ்லைட்டா 1.341. ஓகே, இந்த 3 டீம் பார்த்துருக்கோம் பிளேட்ல. கொஞ்சம் நம்ம போன வீடியோல பார்த்ததோட கொஞ்சம் அப்சைட் டவுன் ஆயிருக்கு போல பாயிண்ட்ஸ் டேபிள். ஆமா, 2 மேட்ச் அதான் 2 மேட்சுக்கும் 5 மேட்சுக்கும் டிஃபரன்ஸ் பாரு, அப்சைட் டவுன் ஆயிருக்கு. ஓகே, இந்த டீம்ஸ் பத்தி ஏதாவது கருத்து இருக்கா உங்களுக்கு? யார்? சிக்கிம் தானே சொன்னீங்க? சிக்கிம் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. 4 wins 1 lossனா பரவாயில்ல, ஒரு நல்ல இதுதான். போன வாட்டி பார்க்கும்போது இந்த வாட்டி பெட்டரா தான் பண்ணிருக்காங்க சிக்கிம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. அது வரையும் பயங்கரமா இருந்திருக்கு மேட்ச். 5 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் ஜெயிச்சுக்கிறாங்கப்பா. ஆமா, சிக்கிம் வந்து நல்லா பண்றாங்கன்னு தெரியுது. போன வீடியோ கம்பேர் பண்ணும்போது, போன வீடியோல நம்ம பேசியிருந்தது இந்த வீடியோல நல்லா பண்ணியிருக்காங்க, டேபிள்ல டாப் பண்ணிருக்காங்க. ஓகே, 5 மேட்சோட இது பாயிண்ட்ஸ் டேபிள். ஓகே, இதுதான் பிளேட்ல. நம்ம நெக்ஸ்ட் குரூப் டி போயிடலாமா? போயிடலாம். எலைட்டோட குரூப் டி தான். ஓகே, ஸ்மாட்ல எலைட் குரூப் டி பத்தி இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து ஜார்க்கண்ட் இருக்காங்க. ஜார்க்கண்ட் வந்து 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அந்த 5 மேட்ச்ல 5மே ஜெயிச்சிருக்காங்க. 20 பாயிண்ட்ஸ். இவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன் இந்த எலைட் குரூப்லயே. பார்க்கலாம். நெட் ரன் ரேட் வந்து 2.090 அவங்களோட நெட் ரன் ரேட். நெக்ஸ்டா இருக்கிறது வந்து ராஜஸ்தான் இருக்காங்க. அவங்களுமே 5 மேட்ச் ஆடி 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.
20 பாயிண்ட். நெட் ரன் ரேட் வந்து 1.227. 3வது பிளேஸ்ல வந்து டெல்லி இருக்காங்க. 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. 3 மேட்ச் அதுல வின்னு, 2 மேட்ச் லாஸ். 12 பாயிண்ட்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து மைனஸ்ல இருக்கு, -0.58. இந்த டீம் பத்தி உங்க கருத்துக்கள் குரூப் டில? ஜார்க்கண்ட் பயங்கரமா விளையாடி இருக்காங்க. ராஜஸ்தான் அவங்களுக்கு டஃப் கொடுத்துருக்காங்கப்பா. இசான் கிஷனோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. அவருமே ரொம்ப வெறித்தனமான ஆட்டம் ஆடுறாரு. கேப்டன்சியுமே ரொம்ப நல்லா பண்றாரு. அது மட்டும் போதாதுன்ட்டு ஃபேன்ஸுக்கு வேற செல்ஃபி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கிரவுண்ட்ல. அவரை தேடி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்த்து எகிரி எகிரி குதிக்கிறாங்க கிரவுண்டுக்குள்ளாடி. செக்யூரிட்டி வேற ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்மார்ட்ல. பார்க்கணும். அவரு நல்ல கேப்டன்சி ஆப்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ்ஆர் கைச்சி கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கா? பேட் கமின்ஸ் இல்லைன்னா இசான் கிஷன் ஒரு கேப்டனா போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இப்ப தேடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐபிஎல்ல எஸ்ஆர் கைச்சி. ஏன்னா 5 மேட்சோட 5 மேட்சுமே வின் பண்ணிருக்காரு. நல்ல விக்கெட் கீப்பிங்கும் பண்றாரு. கீப்பிங் பண்ணும்போது கரெக்டா பவுண்டரி எங்க எந்த இடத்துல எந்த ஃபீல்டர் செட் பண்ணணும்னு தெரியும் ஒரு விக்கெட் கீப்பருக்கு. சோ எஸ்ஆர்ஹெச் கன்சிடர் பண்ணலாம். பேட் கமிங் வேற அப்பப்போ இன்ஜரி ஆகுறாரு. T20 வேர்ல்டு கப் முடிச்சு எவ்வளவு ஃபிட்னஸோட வருவாருன்னு தெரியாது. சோ எஸ்ஆர்ஹெச் வந்து கேப்டன்சி ஆப்ஷன் பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இசான் கிஷன். சொல்லுங்க. நல்ல நெட் ரன் ரேட்லயும் இருக்காங்க ஜார்க்கண்ட் 2.090. அன்டிஃபீட்டடா இருக்காங்க சோ ஃபார். அன்டிஃபீட்டட். ராஜஸ்தானும் அன்டிஃபிட்டட் தான் எலைட் டீல. ஆமா, அவங்களும் அன்டிஃபீட்டட். அவங்க இந்த 2 டீம் யார் தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த குரூப்ல இருந்து? எனக்கு அதான் ஒரு கொஸ்டின். டிஎன்னு மட்டும் கண்டிப்பா சொல்றாரு. என்னால முடியாது. டிஎன் கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. டிஎன் கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 மேட்ச் இல்ல ஸ்டார்ட் சொல்றேன். 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க. 2 மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் லாஸ். 8 பாயிண்ட். நெட் ரன் ரேட் வந்து -0.951. இதுல எங்க இருந்து கம்பேக் கொடுத்து ஜார்க்கண்ட் ராஜஸ்தான்ல அடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ரவுண்ட் 5 பாத்தீங்களா? சாய் கிஷோர் அப்புறம் வந்து நாராயணன் ஜெகதீசன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. சாய் கிஷோர் எல்லாம் ஒரு 83 போட்டுட்டான். ஜெகதீசன் ஒரு 83. சாய் கிஷோர் வந்து 87. பவுலிங் போட்டு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க சாய் கிஷோர். சோ அவங்க கம்பேக் கொடுக்குறாங்க ஸ்லோவாவே. ஸ்மார்ட்ல வருண் சக்கரவர்த்தி கேப்டன். ஆமா. இப்ப வருண் சக்கரவர்த்தி இப்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஸ்மார்ட்ல வருண் சக்கரவர்த்தியா கேப்டன்? அவருதான் கேப்டன். ஷாருக்கான் டீம்ல வந்து லாஸ்ட் 5th ரவுண்ட்ல ஆடலன்னு நினைக்கிறேன். நான் ஷாருக்கான் ஆடலன்னு நினைக்கிறேன். ஒரு ரீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே ஒழுங்கா பண்ணாதனால ஆடலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தோத்தாதான் உண்டு. மற்றபடி அந்த டீமும் கீழே இருக்க டீம் அடிக்கிற மாதிரி தெரியல அவங்க ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது. ஆமா, அவங்களதுல வந்து பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. ராஜஸ்தான்லயும் சரி ஜார்க்கண்ட்லயும் சரி ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க பேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஆமா. டிஎன் கிட்ட வந்து இந்த குரூப்லயும் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம ரவுண்ட் 2 முடிவுல பார்க்கும் போது. அங்க டிஎன்ல ஒரு பிளேயர் இருக்காரு ப்ரோ, ஆர் ராஜ்குமார்ன்ட்டு ஒரு ஆல்ரவுண்டர். அவர் ஒரு மீடியம் பேஸ் போடுறாரு. ஒரு நல்ல பவர் ஹிட்டிங் இருக்குது. டிஎன்பிஎல்லுமே ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எந்தெந்த டீம் வந்து நம்பர் 5 ஸ்லாட் தேடிக்கிட்டு இருக்காங்களோ பிளஸ் ஒரு 2 ஓவர் போடுற மாதிரி இவர் கரெக்டா அந்த இடத்துக்கு சூட்டபிள் ஆவாருன்னு எனக்கு தோணுது. ஒரு 2 ஓவர் கண்டிப்பா போட்டுருவாரு. நல்ல ஒரு பவர் ஃபிட்டிங். ஒரு ரமன்தீப் சிங் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பெருசா அவரோட கிளிப்ஸ் எதுவுமே வெளியில யாரும் பார்க்கல இது வரைக்கும். ஒரு ரமன்தீப் சிங் எப்படி ஆடிக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி அந்த தடால் புடால்னு ஒரு 2 ஸ்லிப் அடிக்க முடியும் அவரால். அந்த மாதிரி ஒரு ராஜ்குமார் பிளேயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கான்ட்ராக்ட் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் ஜிடியே போகலாம். அந்த ஹர்திக் பாண்டியோட ஸ்பாட்டை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஜிடி. கண்டிப்பா ஜிடி போக வாய்ப்புகள் இருக்கு. ராஜ்குமார் சும்மாவா சொன்னாங்க? ஆமா, எடுத்து போட்டுருவாங்க. அவர் வந்து ஒரு 10 பால் 30 இல்ல 10 பால் 20 அந்த மாதிரி அடிக்கிறாரு எல்லா மேட்ச். நானும் பார்த்தேன். டிஎன்பி எல்லாம் வந்து ஒரு மினி பொலாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இருக்கும் ஆடுற ஷாட்லாம். ஏன்னா ரொம்ப தூரம் போகும் 6 எல்லாம் ஸ்பின்னர்ஸ் அடிச்சா. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிச்சா பறந்ததே இருக்கும். இங்க டென்னிஸ் பால் பிளேயர் நினைக்கிறேன். ஓவர் ஷூட்டிங் அவர்கிட்ட இருக்கு. டென்னிஸ் பால்ல தூரமா 6 அடிக்கிற மாதிரி அவர் கிரிக்கெட் பால்லே விளாசி கட்டுறாரு. ஆமா. அப்புறம் அமித் சாத்விக்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பர். அவருமே வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஸ்மார்ட்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அவர்கிட்ட ஒரு பொட்டன்சியல் இருக்குன்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர்கிட்ட இருக்குதான். கண்டிப்பா எடுப்பாங்க டீம்ஸ். ஒரு டீம் போவாங்க கண்டிப்பா. ஆமா, ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. அமித் சாத்விக் ப்ரோ. டிஎன் ஓபனிங் டிஎன் பிளேயர். ஆமா, டிஎன் யங்ஸ்டர் தான். டிஎன்ல பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. இப்பதான் கம்பேக் கொடுக்குறாங்க நம்ம இந்த குரூப் டீல பாக்கும்போது. அப்புறம் ராஜஸ்தான் கேட்டீங்கன்னா அங்க வந்து தீபக் கூடா
தலைவன் அடுத்த ஒரு டீம் ஸ்கேம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. தலைவன் அடுத்த டீம் ஸ்கேம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஏற்கனவே பெரிய கை ஏற்கனவே பெரிய கைங்களா இல்லவே இல்ல. ஆமா. இதுல தீபக் கூட அவதான் எடுக்கணும் போல, வேற வழியும் இல்ல. அவன் தீபக் கூட விஜய் சங்கர், தீபக் கூட விஜய் சங்கர் இவங்களதான் எடுக்கணும் போல கடைசியா. மறுபடியும் ராஜஸ்தான் தான் எடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அவர் மேல. ஏன்னா அவர் வந்து ஒரு பேக்கப் பிளேயரா எடுத்து வச்சுப்பாங்க அவங்க. அதான் ஆமா ஆமா. ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்காக சொல்றேன். ஒரு இம்பாக்ட் பிளேயரா சப்போஸ் நிறைய விக்கெட் போயிடுச்சு அவரு கூட்டிட்டு வந்து ஆட நிதிஷ் ராணா கிடையாது. சோ ஒரு ஒன் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. நிதிஷ் ராணா இல்ல, ஒரு ஒன் டவுன் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இவர் ஆடினா இவங்க வந்து டானவன் ஃபெரேராவை ஆட வேண்டிய தேவை இருக்காதோன்னு ஒரு எனக்கு தோணுது. சிம்ரான் குட்மேயர் ஆடிக்கலாம் அந்த இடத்துல, ஒரு சாம்கரன் அடிக்கலாம். சோ தீபக் கூட போய் ஒரு பேஸ் பிரைஸ்க்கு போனா கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு தோணல அவர் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் போனா நான் 10 கோடிக்கு தான் போவாங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் போன சீசனுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரோலா இருக்க மாட்டாருன்னு தோணுது. கரெக்ட். ஆமா, அவரு சென்னை சூட் ஆகல, அது மட்டும் தெரிஞ்சது நல்லா. சென்னை பிச் வந்து அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா தான் இருந்தது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடும்போது சரி, ஸ்பின்னர்ஸ் ஆடும்போது சரி, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். இல்ல பவர் கேம் இல்ல, அதனாலதான். ஆமா ஆமா. ஓகே, ராஜஸ்தான் சொன்னோடனே ஒரு பிளேயர் வந்து ஞாபகம் வந்தது திடீர்னு. அசோக் சர்மான்னு ஒரு அடுத்த மயாங்க் யாதவ் பாத்திருக்கீங்களா? எல்எஸ்ஜில ஒருத்தர் இருக்கால, ஃபாஸ்டா போலிங் போடுறாரு. அது ஆர்சிபி கிட்ட நல்லா அந்த மாதிரி ஒரு போலர் இந்த ஆக்ஷன்ல என்டர் ஆகுறாரு. எல்லா டீம்ஸும் நோட் பண்ணிக்கணும் அவரு. அசோக் சர்மா ஃப்ரம் ராஜஸ்தான். இது வரைக்கும் சோஃபார் 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 16 விக்கெட் எடுத்திருக்காரு. என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி? ரைட் ஹேண்ட் குயிக் போலர், அவர் ஃபாஸ்ட் போலர். நானும் பார்த்தேன், ரொம்ப பேசுறாங்க அசோக் சர்மா பத்தி. அவரோட கிளிப்ஸ் எதுவுமே மாட்டல. ஏன்னா ஸ்மாட் வந்து எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளிப்ஸ் போடுவாங்க. ரொம்ப எக்கனாமிக்கா வேற போடுறாரு அவர் அசோக் சர்மா. அந்த ஒரு எக்கனாமிக்கா போடுறாரு. ஐ திங்க் நியூ பால் பவுலர் அவரு. நியூ பால் பவுலரா இல்ல ஸ்லாக் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ் போடுவாரா எப்படி அவரு? இல்ல மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் குயிக்கா போடுற கூடிய போலர் அவரு. அந்த ஒரு எப்படி சொல்றது, மயங்க் யாதவ் யூஸ் பண்ணாங்களா ஒரு சீசன் எல்எஸ்ஜி. அவர் தேர்ட் போலரா எடுத்துட்டு வந்து கொஞ்சம் குயிக்கா போட்டு விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க மிடில் ஓவர்ஸ்ல. மிடில் ஓவர்ஸ் பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு 9 ஓவர்ல இருந்து வருவாரு அந்த மாதிரி. ஆமா, மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னருக்கு ஒரு 2 சப்போர்ட் பண்ற மாதிரி நல்ல ஹார்ட் லென்ஸ் போடுறாரு. பெரிய கிரவுண்ட்ல எல்லாம் சூட் ஆகும்னு தோணுது அவரோட போலிங். அதாவது கரெக்டா ஷார்ட்டர் லென்ஸ் நிறைய போடுறாரு. கலீல் அகமதுக்கு என்னாச்சு? கலீல் அகமது ஆடுறதே இல்ல, இன்ஜுரியில இருக்காரா? இந்தியாவே ஆடினாரு லாஸ்டா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கலீல் அகமது ஆடி இருக்கணும், என்னாச்சுன்னு தெரியல. ஆடல இல்ல, பதில நிறைய கமலேஷ் நாகர்கோட்டி சர்மா இவங்க 2 பேரும் தான் ராஜஸ்தானுக்கு வந்து போறாங்க மோஸ்டா. ஐ திங்க் அவரு இன்ஜுரியில இருக்காரு. ஆனா எந்த ஒரு ஆர்டிகிளுமே வெளியில வரல. ரஞ்சியுமே ஆடல. ரஞ்சில ஒரு மேட்ச் ஆடுனாரு நினைக்கிறேன். ஆமா, ரஞ்சி ஒரு மேட்ச் ஆடினாரு. ஸ்மாட் சுத்தமா ஆடல. என்னாச்சுன்னு தெரியல கலீல் அகமது. மேபி இந்தியா ஏ சீரிஸ்க்கு அப்புறமே ஒரு இன்ஜுரி தான் நினைக்கிறேன். வெளியில ஏதோ வீக் ஆடு இன்ஜுரின்ட்டு ரிப்போர்ட் பண்ண. விஜய் சாருக்கு வரலாம்னு பார்க்கலாம். இந்த மண்டேன்ல ஸ்டார்ட் பண்ணி விஜய் சாரி. ஓகே, எலைட் குரூப் சி போலாமா? போயிடலாம். ஓகே, எலைட் குரூப் சி பார்க்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து அதுல பெங்கால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அந்த 5 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் வின்னு, 1 மேட்ச் லாஸ். பாயிண்ட்ஸ் வந்து 16 பாயிண்ட். நெட் ரன் ரேட் -0.014. செகண்ட் பிளேஸ்ல வந்து பஞ்சாப் இருக்காங்க. பஞ்சாப் வந்து 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 3 மேட்ச் வின்னு, 2 மேட்ச் லாஸ். பாயிண்ட்ஸ் வந்து 12. நெட் ரன் ரேட் வந்து +2.336. 3வது பிளேஸ்ல வந்து பரோடா இருக்காங்க. பரோடா வந்து 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 3 மேட்ச் வின்னு, 2 மேட்ச் லாஸ். 12 பாயிண்ட், 1.222 நெட் ரன் ரேட். ஓகே, இந்த டீம்ஸ் பத்தி உங்க கருத்துக்கள்? பெங்கால் பயங்கரமா விளையாடுறாங்க. அவங்க டீம்ஸ் பேட்டிங்ல சரிதான், பவுலிங்லயும் சரிதான், ரொம்ப நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஐ திங்க் எத்தனை லைவ் ஸ்ட்ரீம் தெரியல. நான் சரியா அவங்களோட மேட்சஸ் பார்க்க முடியல. ஒன்னு கொடுத்தாங்களா 2 கொடுத்தாங்களா ஞாபகம் வரல. ஏதோ ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம்ல கொடுத்தாங்க. சோ பாத்துருக்குமே அங்கேயுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க. கொஞ்சம் மோசமா இருக்கு. பிரச்சனை இருக்காது. ஏன்னா பஞ்சாப் பரோடா 5 மேட்ச் ஆடி 3 தான் வின் பண்ணிருக்காங்க. சோ அது பெரிய இஷ்யூவா இருக்காது நெட் ரன் ரேட். அங்க வந்து 3 ஐபிஎல் பிளேயர்ஸ் இருக்காங்க பேட்டிங்ல. சொல்றேன் யார் யாருன்ட்டு. அபிஷேக் போரல், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன். டெஸ்ட் மேட்சஸ்ல இருந்தாரு அவரு, இங்க இருக்காரு. அவரு தான் ஒன் டவுன் விளையாடுறாங்க. அவங்க 2 பேரையும் மேக்சிமம் எல்லா ஜாபையும் முடிச்சிடுறாங்க. அதாவது பேட்டிங் செக்மெண்ட் அங்கேயே ஓவர் ஆயிடுது. நம்ம ஷமி பாய் வந்து அந்த சைடு எடுத்தவரு, அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாருப்பா.
ஐ திங்க் அவர் ஒரு மேட்ச்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு. கொஞ்சம் அதிகமா லீக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது எந்த மேட்ச்னு தெரியல. ஏதோ ஒரு டீம் கூட ரொம்ப அதிகமா பண்ணிட்டாரு. ஐ திங்க் ஒரு ஒன் 4 ஆமாமா. பஞ்சாப் கூட நினைக்கிறேன். பஞ்சாப் கூட அவங்க போயிட்டாங்கல்ல. சோ அந்த டீமோட கொஞ்சம் லீக் பண்ணிட்டாரு ரொம்ப நல்லா வேறன்னு. ஆமா ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. அது சொல்லுங்க. எல்எஸ்ஜிக்கு நல்ல காலம் நினைக்கிறேன் ஷமி பர்ஃபார்ம் பண்றது. ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாங்க. ஓகே, ஷமி வந்து ப்ரூவன் கஸ்டமர் அவர்லாம் வந்து சந்தேகப்படுறது வந்து அது படவே வேணான்ற சொல்லலாம். ஐ திங்க் பிரசித் கிருஷ்ணா ஆடின டெஸ்ட் மேட்ச் இவர் ஆடி இருந்திருக்கலாம். அவர் மனுஷன் ரொம்ப உழைச்சு வந்தார் இன்ஜுரியில இருந்தெல்லாம். நான் என்ன எப்படியாச்சும் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ்ல செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தாரு. அவரை நான் செலக்ட் பண்ணல. அதுக்கு தான் அனுபவிச்சாங்க இந்தியா டீம்ஸ். என்ன நடந்துச்சு நம்மளே பார்த்தோம். இது டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து வேரியேஷன் அண்ட் தேங்காய் குடித்தல் தான். பிரசித் கிருஷ்ணா இப்ப தேங்காய் டமால் டமால் டமால்னு அடிக்கிறான்ப்பா. எப்பா நம்ம லாக்கி தலைவன் மாதிரி பறக்க விட்டா பால் அந்த மாதிரி ஓடி வந்து தேங்காய் ஏத்துறான் புஷ்ன்னு. சுத்தமா கண்ட்ரோலே இருக்காது. லாகி பெர்கசன் அப்படிதான். சுத்தமா கண்ட்ரோல் இருக்காது. எங்கேயோ வானத்தை பார்த்து பூமியை பார்த்து பவுலிங்க போடுவான். ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது ரெண்டு பேருக்கு. சிவமாவியல் எப்படி போடுவாங்க? இங்க பூமியை பார்த்து போடுவோம். பால ஸ்டெம்பே பார்க்க மாட்டான். இல்ல அவர் வானத்தை பார்த்து போடுவார். சிவமாவி வானத்தை பார்த்து பஞ்சாப் பத்தி பேசலாம். என்ன நிறைய கண்டென்ட். அது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரியா இருக்கு பஞ்சாபுக்கு. வரவங்க போறவங்க எல்லாம் அடிச்சிருக்காங்க ப்ரோ. அதுவும் எல்லாருமே 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க பஞ்சாப்ல எல்லாருமே. அவன் அந்த டீம் ஃபுல்லா ஸ்டாரா இருந்தா எப்படி என்ன பண்றது? எல்லாரும் ஒரு ஸ்டார்ஸா இருக்காங்க. ஸ்டார் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா ஒரு 148 அடிச்சிருக்காரு. ஒரு 284 ஸ்ட்ரைக் ரேட், 8-4, 6-16 6. அவர் வந்து இந்தியாக்கு ஆடும் போதே அப்படிதான் ஆடுறாரு. அதனால வந்து அவரு பெய் ஃபார்ம்ல இருக்காரு. அவரோட பேட் ஸ்விங் தான் வந்து அதை பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி பேட் ஸ்விங் இருந்ததுன்னா போய் கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம். ரமன்தீப் சிங் நான் திரும்ப சொல்றேன். கேகேஆர் போன வாட்டி ரமன்தீப் சிங்க பெஞ்சின் பண்ணாங்க. இந்த வாட்டி அபிஷேக் நாயர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கொடுத்து பேக் பண்ணாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணணுமோ அந்த ரோலை இப்பவே கண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா கேகேஆர் இதே ஸ்பாட்டை இதே இடத்த அங்க கொடுக்க போறாங்க. அங்கேயுமே அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு ரமன்தீப் சிங். ரமன்தீப் எப்பயுமே நீங்க அந்த ராஜ்குமார் மாதிரி சொன்னல அதே மாதிரிதான் ரமன்தீப்பும் பாத்தீங்கன்னா குவிக்கா ஒரு 7 பால் 27 அடிச்சிருந்தாரு இமாச்சல் பிரதேஷ் கிட்ட. அது பார்த்தேன் அந்த இன்னிங்ஸ் 7 பால் 2 6 2 4 வச்சு அந்த பினிஷிங் டச் கொடுக்குறாரு பஞ்சாப். அப்புறம் இன்னொரு நியூ கான்ட்ராக்ட் பிளேயர் நான் சொல்றேன், சலில் அரோரா. அவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சல்மான் நிசார், கார்த்திக் சர்மா. ஸோ அந்த வகையில இவரையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பியூர் பேட்டர் நமக்கு வேணும் மிடில் ஆர்டர்ல அப்படின்னா இந்த பிளேயரை போலாம். சலில் அரோரா இவரோட பேரு. பஞ்சாப் தான் ஆடுறாரு. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு ஃபினிஷர் நம்பர் 5 ஆடுறாரு. நம்பர் 5 எந்தெந்த டீம் வேணுமோ கேகேஆர் கூட என்ன எடுத்து போட்டுக்கலாம். அவங்க கிட்டயுமே நம்பர் 5 கரெக்டா இல்ல. ரிங்கு சிங்க கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டு இவரை நம்பர் 5ல போட்டுட்டு ரமன்தீப் சிங்க நம்பர் 6 ஆட வச்சுக்கலாம். இவர் ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. விக்கெட் கீப்பர் பிளஸ் அந்த 4 T20 மேட்ச் ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அதுல வந்து 170 ஸ்ட்ரைக் ரேட். எப்பா இந்த மாதிரி ஆளதான் டீம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாப்பா அப்படின்ட்டு. அந்த கமாடிட்டி ஷார்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஐ வச்சாங்கன்னா கரெக்டா பிக் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். டீம்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கவுட் பண்ணி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேச வேண்டியதுங்க மெயினா. ஆக மொத்தத்துல ஸ்கவுட்டிங்க்கு தலைவலி. யாரை எடுக்கிறது, யாரை எப்படி என்ன பண்றது எல்லாருமே ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்மேட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுல இருந்து கரெக்டா ஐபிஎல் மேக்ஸ் வர டைமுக்கு கரெக்டா அது மிங்கில் ஆயிருது. ஸோ கரெக்டா எடுத்துருவாங்க எந்த பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து. டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹண்ட் இருக்கு இந்த வாட்டி ஆக்ஷன்ல. ஃபாரின் பிளேயர்ஸ் தான் போய் போவாங்க. இந்த வாட்டி டொமஸ்டிக் பிளேயருக்கு நல்ல மவுஸ் இருக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க பெரிய லியம் லிவிங்ஸ்டனும் அப்புறம் வந்து கேம் கிரீனு. வேற யார்? எல்லாருமே வந்து மேக்ஸ்வெல் வந்து கான்ட்ராக்ட் போடல. ரசிலு நான் வரலன்னு சொல்லிட்டாரு. யாருதான் இருக்கா? அதுக்கப்புறம் பெரிய லிஸ்ட் எதுவுமே இல்ல ஃபாரின்ல. வந்து ஒரு தென்னந்தோப்பு மாங்கத்தோப்பு எல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சேனல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் நினைக்கிற மாதிரி தென்னந்தோப்பு மாங்கத்தோப்பு எல்லாம் வாங்க முடியாது. ஐபிஎல் வந்து ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரிட்டைன் பிளேயர்ஸ் வந்து 18 crores தான் ஸ்லாப்ஸ். ஸோ அதை தாண்டி எந்த பிளேயர்ஸ் எவ்வளவு ரேட்டுக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் முக்கியமா போனாங்கன்னா அந்த காசு 18 கோடி மேல போற காசு வந்து பிசிசிஐயோட வெல்ஃபேர் பிளேயர்ஸ் வெல்ஃபேருக்கு வந்து பிசிசி யூஸ் பண்ணிடுவாங்க. ஒத்த பைசா போகாது. அந்த 18 கோடியுமே வந்து டாக்ஸோட தான் அவங்களுக்கு டிடெக்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க.
சோ நினைக்கிற மாதிரி டீம்ஸோட விருப்பம். அவங்க வந்து 30 கோடி 40 கோடி போறான். ஆனா கேமரன் கிரீன் கையில போகக்கூடிய காசு 18 கோடி. அந்த 18 கோடியிலயும் வந்து டேக்ஸ் கழிச்சிட்டு தான் மிச்சம் கொடுப்பாங்க கையில. நம்ம பெருசா சொல்றோம் 30 கோடி போறது. இல்ல கேமரன் கிரீன் ஆயிடக்கூடாது. ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ்க்கு எப்பயுமே ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இன்ஜுரி தான் எப்பயுமே பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து ஒழுங்கா அவங்க ஆக்ஷன் கொஞ்சம் ஒழுங்கா இல்லைன்னா கொஞ்சம் மாதிரி பேக் இன்ஜுரி நிறைய வரும். அதான் பேட்டிங் கூட ஆடிடுவாங்க, அந்த பவுலிங்க்கு ஒரு 2 ஓவர் 1 ஓவர் போறதுக்கு இதுவாயிடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுல ஸ்மாட்ல பேசுவோம். பரோடா வந்து ஹர்திக் பாண்டியா ரிட்டர்ன் 2 மேட்ச் ஆடி இருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒரு மேட்ச்ல வந்து அவரு 77 ஏதோ அடிச்சாரு. நல்ல ஒரு மேட்ச் 77 அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அந்த மேட்ச்ல. செகண்ட் மேட்ச் வந்து ஒரு ஃபெயில் ஆயிட்டாரு. ரவி பிஷ்ணோட ஓவர்ல அவர் வந்து விக்கெட் எடுத்தாரு. ரவி பிஷ்ணு விக்கெட் எடுத்துட்டு கட்டிக்கார பிடிச்சிட்டாரு ரவி பிஷ்ணு. அவருமே செலிப்ரேட் பண்றாரு. ஐபிஎல் தூக்கிடுவானுங்களோ எம்ஐல. வாய்ப்பு இருக்கு 2.5 கோடி எதுக்கு வச்சிருக்கோம் போடு. ஆமா ரைட்டு தான் ப்ரோ. உங்ககிட்ட பரோடா பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பரோடால இருந்து அப்கமிங் யங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கார், ராஜ் லிம்பானின்ட்டு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு அண்டர் 19 விளையாடினாரு. அந்த நம்ம வின் பண்ணல, அந்த அண்டர் 19 ஆஸ்திரேலியாவோட லாஸ் பண்ணுவோம், சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது. அதுல வந்து அவர் தான் நியூ பால் போலர். நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. எப்படின்னா இவ்வளவு ஸ்விங் பண்ணுவாரு. அவர் பால் அவ்வளவு மூவ் ஆகும். அந்த அண்டர் 19ல பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ல நல்லா பண்ணாரு. இந்தியன் கண்டிஷன்ஸ்லயும் அந்த லென்ஸ் மேல போட்டு நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. ஒரு நியூ பால் போலர் ஏதாவது பேக்கப் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவருக்கு ஒரு ட்ரை பார்த்தேன். ஆர்டிகல் இங்க பார்த்தேன். ரொம்ப எக்கனாமிக்கல், லோ எக்கனாமிக்கலோட போடுறாரு அவரு பவர் பிளேல. நெக்ஸ்ட் தீபக் சகர்னு வேற சொல்றாங்க, பாக்கலாம் எப்படின்ட்டு. நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கு. ஆமா, எந்தெந்த டீம்ஸ்க்கு நியூ பால் பவுலிங் தேவை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 3 ஓவர் கொடுக்கலாம். அதுக்கு மேல டெத்லயோ ஸ்லாக்ஸ்லயோ கொடுக்க கூடாது. வரிசை 3 ஓவர் கண்ணு மூடிட்டு கொடுத்துடலாம். எந்த ஓவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு என் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதை நம்பி கொடுக்க மாட்டாங்க. அவருடைய ஸ்டாட்ஸ் சொல்றேன் பாருங்க. 5 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு இது வரைக்கும் ரவுண்ட்ல. அதுல 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் வந்து பரோடாக்கு தான் ஆடுறாரு. ஐ திங்க் அந்த கிருணால் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா அவங்க ஆடுற டீமுக்கு தான் ஆடுறாரு பரோடா. கிருணால் பாண்டியா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பேட்டிங்ல. ஆனா பவுலிங்ல யூஸ்வல் அவர் என்ன பண்ணுவாரோ அந்த டைட் ஓவர்ஸ் அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு. கிருணால் பாண்டியா வந்து சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்லணும். அண்ணன் தம்பி 2 பேரும் கேஸ் ஏதாவது ஆடுறாங்க. பாக்குறேன் டீம் ஸ்மாட்ல தேர்ந்தாடுறாங்க. ஒரே டீம்ல இருந்தாங்க முன்னாடி. அது வந்து அந்த டைம்ஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த டைம்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறமே அந்த ஒரு செட் ஆஃப் பேரே எப்படி போயிடுச்சு, அந்த ஸ்குவாடே எப்படி. ஓகே, இங்க எலைட் சில வந்து இன்னொரு டீம் பத்தி பேசணும். குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் அந்த டீம் வந்து ஒரு மிஸ்டேக். ஐபிஎல் போயிட்ட போலியே ப்ரோ. குஜராத் 4th பிளேஸ் இருக்காங்க. ஹரியானாவுமே அப்படிதான் ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அன்ஷுல் கம்போஜ் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் ஓவர் எல்லாம் அபிஷேக் சர்மாக்கு அகேன்ஸ்டா நல்லா போட்டு வின் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் 3 தான் வின் பண்ணிருக்காங்க. பெருசா பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் அங்க பேட்டிங் இல்ல, பேட்டிங் வீக் சுத்தமா இல்ல பேட்டிங். ஒன்லி வந்து அவங்க கிட்ட நம்ம இவர் மட்டும் தான், உர்வில் பட்டேல் மட்டும் தான் பேட்டிங் அவங்களுக்கு. அது குஜராத்ல உர்வில் பட்டேலுமே அந்த ஒரு செகண்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் ரொம்ப நல்லா அடிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாமே கன்டினியூஸா ஃபெயில் ஆகுறாரு. அவர் ஒரு 3 மேட்ச் கன்டினியூஸா ஃபெயில் தான். சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் அவருக்கு. ஆமா, நம்ம ஹரியானா எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் அவங்க வந்து பவுலர்ஸ் தான் நம்பி போறாங்க, பேட்ஸ்மேன்ஸ் இல்ல அங்க. சோ அதான் ப்ராப்ளம். குரூப் சி ல இருக்க ஏதாச்சும் சொல்றீங்களா? இல்ல பேட்டிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இந்த 2 டீம்ஸ் நீங்க சொன்ன குஜராத்தும் சரி ஹரியானாவும் சரி bowling டீசென்ட்டா மேனேஜ் பண்ணிடுறாங்க. பேட்டிங் இல்லனா கொஞ்சம் கஷ்டம். T20ல எஸ்பெஷலி பேட்டிங்ல ரொம்ப கஷ்டம். ஆமா, ஒரு 150 கூட அடிக்கலனா டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து குரூப் பி போயிடலாம். அஜய் ப்ரோ சொல்லிருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து எலைட் குரூப் பி போயிடலாம். எலைட் குரூப் பில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத் இருக்காங்க. ஹைதராபாத் வந்து 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. 5 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் வின்னு, 1 மேட்ச் லாஸ், 16 பாயிண்ட். நெட் ரன் ரேட் வந்து 1.379. செகண்ட் பிளேஸ்ல வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. 5 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3 மேட்ச் வின்னு, 2 மேட்ச் லாஸ், 12 பாயிண்ட். நெட் ரன் ரேட் 1.038. தேர்டா வந்து மத்திய பிரதேஷ் இருக்காங்க. 5 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, 3 வின்னு, 2 லாஸ், 12 பாயிண்ட்.
நெட் ரன் ரேட் வந்து 0.936. ஓகே, இந்த எலைட் குரூப் பி பத்தி உங்க கருத்துக்கள். ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ரொம்ப ஹைதராபாத்தோட ரொம்ப நேரமா ரொம்ப நேரமா சவுத் இந்தியன் டீமை தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சிருக்காங்க. அந்த நிலைமைக்கு உள்ளாகிட்டோம், அந்த நிலைமைக்கு உள்ளாகிட்டோம் ஸ்மாட்ல. கர்நாடகாவும் போர் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க அவங்களும் டிஎனும் போர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இவங்க ஒருத்தர் தான் வந்து ஓகே ஏதோ கம்பீட் பண்றாங்க. போன குமாரன் ரவிச்சந்திரன் உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த ஆட்டம் ஆடினதுக்கு அப்புறமா அவங்க வந்து உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பவுலிங் வீக்காங்க, மொத்தமா பவுலிங்கே இல்லைங்க. பவுலிங் வீக், பேட்ஸ்மேன்ஸ் நிறைய இருக்காங்க, பவுலிங் வீக். சரி, அந்த குரூப் வரும்போது பேசலாம். ஓகே, அதான் போன பார்ட்ல ஹைதராபாத், அப்புறம் வந்து ஏபி, பாண்டிச்சேரி அப்படின்னு நம்ம டீம் மேல இந்த மாதிரி இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாம் கீழே இருக்காங்க. சவுத் இந்தியா கீழே தான் இருக்கா? ஆமா, ஹைதராபாத் மட்டும் டாப்ல இருக்காங்க. ஆமா. ஓகே, ஹைதராபாத்ல இருந்து ஏதாவது பிளேயர்ஸ் கார்த்திக் ப்ரோ நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? பிளேயர்ஸ் ஏதாச்சும் நோட்டபிள் பிளேயர்ஸ் மாதிரி? ஹைதராபாத்ல வந்து சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் தேடி வச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் பத்தி பேசிடலாம். சொல்லுங்க, ஹைதராபாத்ல பத்தி ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஹைதராபாத்ல வந்து தன்மய் தியாகராஜன் ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் வந்து நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுவும் மார்க்கெட்ல டிமாண்ட் நிறைய இருக்கு, பட் சப்ளை இல்ல காரணத்தால தன்மய் தியாகராஜன் கூட ஒரு பிட் வரும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், நிறைய ரஞ்சிலாம் விளையாடுறது, கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும் அவர் போலிங்லாம். டீசென்ட் வித் பேட், ரொம்ப பேட்டிங்ல ரன் ஸ்கோர் பண்ணாலும் ஒரு ஹேண்டி யார் மாதிரி சொல்லலாம்னா இந்த ஷபாஸ் அகமது மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டா மேட்ச் பண்ணுவார். அவரு ஹைதராபாத்ல இருந்து ஐபிஎல் டோர்ஸ் நாக் பண்றாரு. ஷபாஸ் அகமது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு ஜடேஜாக்கு அப்புறம், அக்ஷர் பட்டேலுக்கு அப்புறம், குர்னல் பாண்டியாக்கு அப்புறம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் நம்ம சொல்ல முடியும். ஷபாஸ் அகமது 4வது ஸ்பாட்ல அவர் தான் வருவார் ஐபிஎல் இப்போ வரைக்குமே. ஸோ அந்த அளவுக்கு கேலிபர் இருக்குதுன்னா அவர் நல்ல பிளேயர் தான். ஆனா இப்போ டீம்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, வெறும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுற பிளேயர் பவுலர் மட்டும் அவங்களுக்கு தேவையில்லை. பேட்டிங் பண்ணணும். ஒரு நம்பர் 8 நம்பர் 7 வந்து பேட்டிங் பண்ற மாதிரி தான் இருந்தா மட்டும் தான் டீம்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைன்னா சான்சஸ் கிடைக்காது. ஒரு ஸ்பின்னர்னா பேட்டிங் பண்ணணும். ஒரு 10 பால்ல ஒரு 15 ரன் அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இருந்தா மட்டும் தான், பேட்டை பிடிச்சி ஒரு 6 அடிக்கணுங்கிற மாதிரி இருந்தா மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க டீம்ஸ். பார்ப்போம் அந்த அளவுக்கு பார்த்துக்கான்னு கேட்டா நிறைய இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு பிளேயர் சோனி அதுவெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இப்படி என்ன ஏதுன்னு தெரியல. அவருமே பேட்ஸ்மேன் ஆகி பேட்ஸ்மேன் கூட பண்ணுவாரு. ஆனா அவருக்கு சான்சஸ் கிடைக்கல ஐபிஎல்ல. மும்பை கூட ஆடினாரு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் சான்சஸ் கிடைக்கல. இவரு ஒரு பவுலிங், தன்மய் தியாகராஜன் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பேட்டிங் வந்து ரொம்ப ஆடுறது இல்ல, பட் ஹைதராபாத்துக்கு நல்லா ஆடுறது. ஐபிஎல் டீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பேக்கப்பா தான் இருப்பாரு மேபி. ஓகே, நம்ம அடுத்த டீம் போயிடலாம். ஓகே, அடுத்து உத்தரப்பிரதேசல நம்ம சொல்றது பிரசாந்த் வீர். அவர் வந்து ஒரு நோட்டபிள் பிளேயர். கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேச நோட்டபிள் பிளேயர். அவர் சமீர் ரிஷியுமே ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீர் ரிஷி இவங்க சமீர் ரிஷி அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வீர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் வந்து under-23 இதே மாதிரி under-23 இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சீனியர் டீம் கூட வந்து சையத் முஸ்தாக்ல ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே போய் அங்க போய் under-23 ஆடுறாங்க. மறுபடியும் இங்க இந்த மேட்ச் ஆடுறாங்க, மறுபடியும் அந்த மேட்ச் ஆடுறாங்க. நல்லாதான் பண்ண. அவங்க வந்து கண்டினியூஸா வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே வந்து டிராவல்ல தான் இருந்தாங்க இங்க அங்கன்ட்டு. அப்படி இருந்துமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமீர் ரிஷி எல்லாம் ரொம்ப நல்லா, ரிங்கு சிங்குமே வந்து ஏதோ ஒரு மேட்ச்ல ரொம்ப நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அவருங்க. பேக் டு ஃபார்ம் தான். இன்டர்நேஷனல் டீம்ல செலக்ட் ஆக மாட்டேங்கிறாரு என்னன்னு தெரியல. ஐ திங்க் அவர் வந்து T20 கொஞ்சம் கொஞ்சமா இங்க எடுக்கணும் டீம்ல. ரிங்கு சிங் எப்படியோ ஒரு ஸ்பாட் அவர் கொடுத்துருணும். நல்ல ஒரு பிளேயர் அவர். ஆனா ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் பிளேயர்ங்கிறனால தான் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனோ இல்ல ஒரு ஆஃப் ஸ்பின் வேற அவர் டீம்ல இருந்திருக்கும். ஆஃப் ஸ்பின் போடுவாரு, பட் ரொம்ப போடுறது இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல நிறைய போட்டாதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அவர் வந்து சும்மா ஒரு T20ல போறதா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் டீம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் வந்து மாதவ் கௌஷிக்னு ஒரு பிளேயர் நான் பார்த்த ஒரு மேட்ச். நல்ல டீம் கிட்ட, ராஜஸ்தான் கிட்ட சூப்பரா ஆனாரு. ஓகே, நெக்ஸ்ட் டீம் போயிடலாமா? மத்திய பிரதேஷ் பேசிடலாமா? மத்திய பிரதேஷ் வந்து நம்ம ஆப்வியஸ்லி யாரை பத்தி பேச போறோம்? ரசலும் இல்ல யாரும் இல்லங்கிற போது இப்ப நம்பர் 6 ஸ்லாட்டுக்கு அவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க.
பெரிய பெரிய சேனல் ஆசான மாதிரியான சேனல்லையுமே வந்து சிஎஸ்கே கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் போக தான் போறாங்க. ஒரு 2 நம்பர் 6ல மேபி எய்தர் ஒரு லிவிங்ஸ்டன் ஆட வைக்கலாம், இல்லனா வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயர் ஆட வைக்கலாம். நம்பர் 7ல வந்து எய்தர் ஒரு அகில் குசேன் ஆட வைக்கலாம், இல்ல வந்து ஒரு சஞ்சய் யாதவ், நம்ம சொன்ன மாதிரி ஹர்ஷ் தியாகி, இப்ப சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர் அந்த மாதிரி. சோ சிஎஸ்கே கிட்ட இப்ப 2 காம்பினேஷன் இருக்கு. ஒரு வெங்கடேஷ் ஐயர் மாதிரியான ஒரு இந்தியன், ஒரு ஃபாரினர் அகில் குசேன் மாதிரி. சோ இந்த மாதிரியும் எடுக்கலாம், அந்த மாதிரியும் எடுக்கலாம். சோ அவங்க எப்படி போறாங்க அப்படின்ட்டு பார்த்தா தான் தெரியும். ஆக்ஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 10 டேஸ் இருக்கு, பார்க்கலாம். சோ என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்துமே 3rd பொசிஷன்ல இருக்காங்க. 5 மேட்ச் ஆடி 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. சோ பாப்போம். அவங்க மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் பேக் டு ஃபார்ம் வரணுங்க. வெங்கடேஷ் ஐயர் எல்லாமே பேக் டு ஃபார்ம் வந்தே ஆகணும். அவர் வந்து லாஸ்ட் ஐபிஎல் சீசன்லயுமே வந்து அவர் ஒரு 5 கோர்ஸ் டிகிரீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தவிர இன்க்ரீஸ் பண்ண பார்க்கல அவரு. ஆக்ஷன்ல ஒரு 5 கோர்ஸ் அவருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணவே பார்க்கல. ஐபிஎல்லையும் ஃபெயில்டு, மேட்லயும் ஃபெயில்டு, ரஞ்சிலையும் ஃபெயில்டுன்னும் போது எந்த பிரைஸ் போறாருன்னே தெரியல. ஒரு 10 கோர்ஸ் தாண்டுவாரான்னு தோண மாட்டேங்குது எனக்கு. பாப்போம், பார்க்கலாம். புவனேஷ்குமாரை விட்டீங்களே, புவனேஷ்குமார் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா டீம் கிட்டயும் அந்த ஸ்னேக் மாதிரி ஸ்விங் பண்றாரு. யாருமே ஆட முடியல. தடாலடியே அடிக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு எஜ்ஜு குத்துட்டு போயிடுறாங்க அழகா கீப்பர் கிட்ட. யூபி கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டாங்க. ஆர்சிபிக்கு ஒரு லக்கு ஜாக்பாட்டு தான். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். படிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். படிக்கல், புவனேஷ்குமார் இவங்க நல்லா பண்றாங்க ஆர்சிபி. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் ஏ பாத்துடலாமா? ஓகே, குரூப் ஏ போயிடலாம். எலைட் குரூப் ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து மும்பை இருக்காங்க. மும்பை வந்து 5 மேட்ச் ஆடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் லாஸ், 16 பாயிண்ட், நெட் ரன் ரேட் வந்து 2. செகண்ட் பிளேஸ்ல வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க. 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 4 மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் லாஸ், 16 பாயிண்ட் இவங்களும். நெட் ரன் ரேட் வந்து 0.777. தேர்ட் பிளேஸ்ல வந்து கேரளா இருக்காங்க. 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. 3 மேட்ச் வின்னு, 2 மேட்ச் லாஸ், 12 பாயிண்ட், 0.837 நெட் ரன் ரேட். ஓகே, தேர்ட் டீம் வந்து சேட்டன் வந்தல்லேவா கேரளா. சேட்டன் எப்படி ஆடிக்கிட்டு இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. ஒரே ஒரு 50 மட்டும் தான் அடிச்சாரு. மிச்சம் எல்லாமே கம்மி பால்ஸ்ல வந்து எங்கேயுமே ஃபெயில் ஆகுறாருன்னா கேட்டீங்கன்னா இல்ல, ஃபெயில் ஆகல. ஆனா வந்து நல்ல ஒரு 20 பால்ஸ்ல ஒரு 40-45 அடிக்கிறாரு. நல்ல ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்டார்டிங்ல வந்து அவர் வந்து ரன் ரேட்டை ஏத்தி வச்சுட்டு போயிடுறாரு. சோ அது வந்து நல்ல சைனா இருக்கு சிஎஸ்கேக்கு. லாஸ்ட் இயர் அந்த பவர் பிளேலே தூக்கி 6 அடிக்க முடியாத பிளேயர்ஸ் தான் ராகுல் திரிபாதி, தீபக் கூட மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல இப்ப வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு எவாலுவேஷன் மாதிரி வித்தின் 1 இயர்ல ஒரு எவாலுவேஷன். ஒரு சஞ்சு சாம்சன், டிவால் பிரவிஸ், அதுக்கப்புறம் சிவம் டூபே, நாளைக்கு வந்து லிவிங்ஸ்டன் ஆர் மேபி வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயர். பார்ப்போம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வராங்க. இது சஞ்சு சாம்சன். இனி விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பிளேயர் இருக்காருல்ல, லாஸ்ட் இயர் எம்ஐக்கு ஆடினாரு. அவர் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து இன்ஜுரின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. நம்மளுமே வீடியோ பேசியிருந்தோம். ஆனா அவர் வந்து லாஸ்ட் ஒரு 3 ரவுண்ட்ஸ் ஆடினாரு. ஆனதுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த டீம்ஸ் அங்க போகாம இருப்பாங்க? கண்டிப்பா டீம்ஸ் போவாங்க. அந்த கமாடிட்டி ரொம்ப கம்மி. ஒரு குல்தீப் யாதவுக்கு அப்புறமும் ஒரு நூர் அகமது இவங்களுக்கு அப்புறமும் யார் ஐபிஎல் விளையாடுறாங்க லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன்? நீங்களே சொல்லுங்க, யாருமே இல்ல. கண்டிப்பா டீம்ஸ் போவாங்க. மினிமம் 5 கோடியா போவாங்க. எஸ்ஆர்ஹெச் ரவி பிஸ்னஸ் கிடைக்கலன்னா விக்னேஷ் புத்தூரா கண்டிப்பா எடுத்துருவாங்க. வேற ஆப்ஷன் இல்லதான். எதுக்குங்க விட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப எக்கனாமிக்கலா வர போடுறாரு. அவரோட எக்கனாமிக்கலே இந்த சீசன் பாத்தீங்கன்னா 7 பண்ணல. இன்னொரு விஷயம், மும்பை கிட்ட 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல டீம் மும்பை கிட்ட பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணா நம்ம தூக்கி வச்சு பேசுவாங்களா, அது மாதிரி மும்பை சொல்லலாம். ஆமா. இன்னொன்னு அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. சோ அவங்களுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரவி பிஸ்னஸ் கிடைக்கலனா, இல்லனா வந்து ஒரு ராகுல் சிகர் கிடைக்கலனாலோ, இல்லனா நினைச்ச ஸ்பின்னர்ஸ் கிடைக்கலனா நூர் அகமது ஒரு பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்கு இவர் எடுத்து போடுறதுக்கு. பாப்போம். நூர் அகமது விளையாடுனா இவரோட ஸ்கில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு குல்தீப் யாதவ், நூர் அகமது கூட இந்த டீம்ல இருந்து டிராவல் பண்ணாருன்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் சைக்கிள் வரும்போது விக்னேஷ் புத்தூர் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் பார்த்த வரைக்கும் ஸ்லோவா போடுறாரு விக்னேஷ் புத்தூர். இன்னும் கொஞ்சம் டீம்ல வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி ஸ்பீடா சர்க்குன்னு பால் இறக்குறது அப்படின்றது கத்துப்பாரு நினைக்கிறேன். இன்னும் அதுதான் இன்னும் கொஞ்சம் T20க்கு ஃபிளாட்டரா போட கத்துக்கணும். ஏன்னா பெரிய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் அங்க ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனா ஸ்லோவா போட்டு அவங்க காலை போட்டு அடிச்சிருவாங்க. லாங் லிவர்ஸ் வச்சதான். அவரோட அந்த ஸ்பீட் தான் ஒரு கன்சர்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து 80 kph போடுறாரு.
மத்த ஸ்பின்னர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 100 அதுக்கு மேல போகுறாங்க. ஸோ அந்த கன்சர்ன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. கேரளால இன்னொரு பவுலர் இருக்காரு. ஆல்ரெடி ராஜஸ்தானுக்கு சிஎஸ்கே ஆடின கேஎம் வாசிப். அவர் பவுலிங்க பாருங்க நீங்க. அவர் பவுலிங் வந்து நல்ல ஒரு ஸ்பெல் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாவும் ஒரு 5 விக்கெட் ஹால் வேற எடுத்திருக்காரு இந்த ஸ்னாப்ல. ஐ திங்க் ரவுண்ட் 5 நினைக்கிறேன். ரவுண்ட் 5ல வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. விட்டு போவாங்க. கண்டிப்பா டீம் போவாங்க. அவர் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது எந்தெந்த டீம்ஸ்க்கு நியூ பால் வேணுமோ எத்தனையுமே நல்லா போடக்கூடிய ஒரு பிளேயர். 140 பிளஸ் பேஸ் இருக்கு இவர்கிட்ட. 140 பிளஸ் பேஸ் இருக்கு. ஆல்ரெடி ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பெரிய பெரிய டீம்ஸ்ல இருந்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா. கேஎம் அவரு 2018ல இருந்து இருக்காரு நினைக்கிறேன் ஐபிஎல். சிஎஸ்கே எப்ப கம்பேக் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து இருக்காரு அவர் இதுல. முன்னாடில பெசல் தம்பி ஒருத்தர் இருந்தாரு. இப்போ ஆடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் அவரு. அவரோட கேரளாக்காக ஆடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் அவரு. ஓகே சோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். ஓகே ஏபி போயிடலாமா? ஏபி போயிடலாம். செகண்ட் பொசிஷன் ஆந்திர பிரதேஷ் போயிடலாம். ஆந்திர பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிளேஸ் சொல்றாலும் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து அவங்களோட கேப்டன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான கேஎஸ் பரத்துக்கு ஒரு நல்ல பிட் வரும்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு கப்பல் ஆஃப் சீசன் பேக் ஆர்சிபி எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் கேகேஆர் இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் இருந்திருக்காரு. ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிளேயர் பேக்கப் விக்கெட் கீப்பரா தேவைன்னா நிறைய டீமுக்கு யோசிக்கலாம். கேஎஸ் பரத்தை டீசெண்டா ஆடுவாரு. ஸ்பின்னு சூப்பரா ஆடுவாரு. அது மட்டும் நான் சொல்றேன். ஸ்பின்னு மிடில் ஓவர்ஸ்ல நல்லா ஆடுவார். ஸ்வீப் அப்புறம் டவுன் த ட்ராக் வந்து ஹிட் பண்ற சிக்ஸஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கும். கடைசியா இப்ப மும்பை இது மட்டும் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே மும்பை பத்தி நீங்களே சொல்லிடுங்க லாஸ்டா. அதோட முடிச்சிடணும். ஏபி சொல்லிட்டேன் அவ்வளவுதான். கேஎஸ் பாரத் மட்டும் தான் இருக்காரு. ஆயுஷ் மாத்ரே மறுபடியும் ரவுண்ட் 3ல வந்து ஒரு நல்ல ஒரு செஞ்சுரி போட்டாரு. கண்டினியூஸா செஞ்சுரி. அதுக்கப்புறம் ரவுண்ட் 4 ரவுண்ட் 5ல வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு. சிங்கிள் டிஜிட்லயே வந்து அவுட் ஆயிட்டாரு அவரு. கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு இருக்குது, ஒரு கிட்டிங் இருக்குது. ஆனா ஒரு அவருமே இந்த டிவான் பிரவிஸ் மாதிரி தான். இப்பவுமே வந்து அந்த ரா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. அவரு டீம்ஸ் வந்து ஸ்பியூன் பண்ணி எடுப்பாங்க பிராக்டிஸ் செஷன்ல எப்படின்ட்டு பார்க்கலாம். அப்துல் தாக்கூரோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட பவுலிங்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதனாலதான் இவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. மேபி லைக் டு லைக்கா லைக் டு லைக் தான். ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கோ. கரெக்டா எடுத்துட்டு வராங்க. ஆமா ஓகே. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு மட்டும் சொல்லுங்க. ரோஹித் சர்மா ஸ்மாட் விளையாட போறாருன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு ரவுண்ட் விளையாடுறாருன்ட்டு. பட் எந்த மேட்ச் சரியா ஒரு மேட்ச் ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அவர் ஆட போறாரு. ஸ்மாட் ஆட போறாரு. எப்போனா இந்த ஓடி சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்மாட் ஆட போறாருன்னா நான் படிச்சேன். எந்த மேட்ச்ன்னு மென்ஷன் பண்ணாங்களான்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் ஸ்மாட் ரவுண்ட் வரும்போது மேபி அவர் ஆடலாம். நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பண்ற மாதிரி வந்து எந்த மேட்சஸ் ஆட போறாருன்னு நம்ம சொல்லிடலாம். இந்த விராட் கோலியுமே ஆட போறாரு. அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணிடுவோம். ஆமாமா விஜய் சார் ஆட போறாரு. விராட் கோலி விஜய் ஸ்மாட் ஆடல. விஜய் சார் ஆட. ரோஹித் மட்டும் ஸ்மாட் விளையாடுறாரு. ஆனா ரோஹித் வந்து விஜய் சாரிக்கும் ஐ எம் அவைலபிள்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மும்பை அந்த அசோசியேஷன் எப்படி போட்டாங்க. பிசிசிஐ லாஸ்ட் இயரே ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. இந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே எப்படியா இருந்தா விஜய் சார் ஆட சொன்னாங்க போன வாட்டியே. ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சாங்களே தவிர அவங்க வந்து ஆர்டர் போடல. ரிக்வஸ்ட் வச்சாங்க. ஆமா ரோஹித் சர்மா நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம்னா ஒடிஷா மேட்ச் மேபி. அது வந்து டிசம்பர் 8 நடக்குது அந்த மேட்ச். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிக்கிமோட நடக்குது. அது வந்து டிசம்பர் 24 போகுது. மேபி 8 அன்னைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிஐ சீரிஸ் வந்து ராப் அப் ஆயிடும் இந்த வீக்குள்ள. 8னா அதான் ஓகே பாப்போம் எப்படின்றது. விதர்பா ஏன் ப்ரோ இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இந்த ரவுண்ட்ல? பவுலிங் நல்லா கிடையாதா? எக்ஸாக்ட்லி பேட்டிங் கிடையாது. ஆமா பவுலிங் நல்லா பவுலிங்ஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து கிளாஸியா ஆடுவார். அவர்கிட்ட பவர் கேம் கிடையாது. லைக் அபிஷேக் சர்மா கிட்ட இருக்க அந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி கிடையாது அந்த டீம் கிட்ட. நம்ம ஹைதராபாத்துக்கு பார்த்தோம்ல பேட்டிங்கே இல்லாம தெரிஞ்ச அதே மாதிரி தான் இந்த டீம். பவுலிங் சூப்பரா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தர்ஷன் அல்கண்டே, யஷ்தா கோர் இவங்கெல்லாம் நீங்க நேம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐபிஎல் கூட ஆடி இருக்காங்க. ஆமா ஜிதேஷ் சர்மாவும் இந்த டீம்ல இருந்தாரு முன்னாடி. பட் இப்ப ஆடுறது இல்ல சரியா அந்த டீமுக்காக. அப்புறம் கர்நாடகால வந்து அபினவ் மனகர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அதையுமே நம்ம இந்த வீடியோல சொல்லி ஆகணும். ஒரு பேஸ் பிரைஸ் தான் எடுத்து போட போறாங்க. பெரிய பிட்டுக்கு போக மாட்டாரு அபினவ் மனகர். ஆமா
அபினவ் நெக்ஸ்ட் வந்து மனோகர். நெக்ஸ்ட் வந்து டெல்லியில தேஜஸ்வி திகாய் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. ரவுண்ட் 5ல வந்து 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 278 ஸ்ட்ரைக் ரேட். எப்பா ஒரு நோட்டபிள் பிளேயரா இருக்கலாம். தேஜஸ்வி திகாய் அவரோட பேரு. அவர் வந்து டெல்லிக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் டீம்ஸ் விட்டு விடணும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அவர், மிடில் ஆர்டர் ஆடுறாரு. ஆமா. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட நோட்டபிள் பிளேயர் ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5ல. ஸோ இதுல வந்து நம்ம இப்போ பெரிய பெரிய பிளேயர் சொல்லியிருந்தோம் இல்லையா, சலீல் அரோரா, தேஜஸ்வி திகாய், அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அசோக் குமார், அசோக் சர்மா அவர் பேர். அசோக் சர்மா. ஓகே, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குமே நம்ம நம்ம ஒரு நோட்டபிள் பிளேயர்ஸ் ஸ்நாட்ல இந்த 3, 4, 5 ரன்ஸ்ல பார்ப்போம். ஒரு நல்ல பிட்டுகளும் நம்புறோம், பார்க்கலாம். ஓகே, இந்த பிளேயர்ஸ்க்குலாம் நல்ல பிட்டு போகும்னு நினைக்கிற ஐபிஎல் 2026 ஆக்ஷன்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கு. ஒரு எவ்வளவு 6 days 7 days இருக்குன்னு நினைக்கிறேன். 10 days இருக்கு. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி 10 days. 16th அன்னைக்கு. ஓகே, 10 days இருக்கு, பார்க்கலாம். யாரு யாரு நல்ல பிட்டுக்கு போறாங்க, யார் யார் வந்து கம்மியான காசுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமா வந்து அந்த 3 பெரிய டீம் யார் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் சொல்லி அப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டொமஸ்டிக் டேலண்டோட ஆக்ஷன் தான் இது. என்னதான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் 2 crores சைன் பண்ணாலும் நிறைய பேர் அன்சோல்ட் கூட பண்ணா கூட நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நம்ம பாக்குற வியூவர்ஸ் சொல்றேன். ஆமா, என்னோட கணக்கு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸோட ஆக்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்பின்னர் வேட்டை அப்படி இருக்கும். பெரிய காசுக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் சோல்ட் ஆக போறாங்க. இன்னொன்னு வந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுமே சோல்ட் ஆக போறாங்க இந்தியன்ஸ். ஆப்வியஸ்லி ஃபாரின்ஸ் தெரியும், லியாம் லிவிங்ஸ்டன், இந்த மாதிரி ஜேசன் ஹோல்டர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே போவாங்க. தவிர்த்து இந்தியன் பிளேயர்ஸுமே மிடில் ஆர்டர்ஸ் நல்லா போவாங்க. அதுக்கு மேல வந்து ஸ்பின்னர்ஸ், முக்கியமா வந்து கூகுளி போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ், இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட்டுக்கு போவாங்கன்னு தோணுது. அன்கேப்டோட அதான் சொன்னாரே கார்த்திக் ப்ரோ, அன்கேப் பிளேயர்ஸோட ஆக்ஷனா தான் இது இருக்க போகுது 2026 ஐபிஎல் ஆக்ஷன். என்ன ஃபைனல் தாட்ஸ்? ஓகே கார்த்திக் சொல்லு. அதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியால இருந்து ஒரு இன்னும் நல்லா குவிக்கா போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 4 பேர் பார்த்தோன்னா நல்லா இருக்கும் அந்த ஐபிஎல் மேட்சஸ். ஏன்னா மயங்க் யாதவ் வந்தாரு ஒரு 2 years பேக். போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நடுவில் ஹர்ஷித் ராணா, அந்த உம்ரான் மலிக், அந்த கேங்லாம் வந்து அந்த 2022ல இருந்து தான் வர ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அசோக் சர்மா சொல்லலாம். அவருக்கு ஒரு பிட் வில்லுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இருந்திருக்காரு ஐபிஎல் டீம்ஸ்ல எல்லாம். கேகேஆர்ல ஒரு வாட்டி இருந்திருக்காரு, சன்ரைஸ் ஹைதராபாத்ல ஒரு வாட்டி இருந்திருக்காரு. பிளேயிங் டைம் கிடைக்கல. மேபி இந்த வாட்டி அவருக்கு ஒரு மேபி பிரேக் த்ரூவா இருக்கலாம். ஸ்மாட்ல கூட நல்லா பண்ணிருக்காருல. என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா பிளேயர்ஸ் எடுக்கிற மேட்டர்ல இவங்க ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா மொத்த டோர்னமெண்ட்டுமே பெஞ்சின் பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்படி பண்ணா இப்படி ஒரு ருத்ராஜ் மாதிரியான ஒரு பிளேயரோ, ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியான ஒரு பிளேயரோ, இல்ல வந்து ஒரு பிரியான் சாரியான மாதிரி ஒரு பிளேயரோ, இல்ல ஒரு ஐஸ் மாத்திரை மாதிரியான பிளேயரோ உருவாகுவாங்க. மறுபடியும் ஃபெயிலான பிளேயர்ஸுக்கே திரும்ப சான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டேலண்ட்டை ஃபைன் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. கண்டிப்பா ஒரு 3 மேட்ச் கொடுங்க, அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு 3 மேட்ச் கொடுங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், அவங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னா அவங்கள வந்து பெஞ்சின் பண்றாங்க. நான் அதான் சொல்றேன், என்னோட கருத்து இதுதான். இவங்க எடுக்கிறது கரெக்டா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு டேலண்ட் ஸ்கோர் பண்ணி ஒரு உறுப்பு போய் எடுக்கிறாங்க. ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க அடுத்த ஆக்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு அப்படி அவங்க வந்து எடுக்கிறாங்க? நம்ம ஃபினிஷ் பிளேயர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் சேனல் இந்த ஐபிஎல் T20 மாடர்ன் T20 ஆயிடுச்சு. வர எல்லா பிளேயர்ஸுமே பியர்லெஸ் பிளேயர்ஸ். அதோட என்ன பிரதிபலன் நம்ம லாஸ்ட் 2 சீசன்ஸா பார்த்துட்டோம். எப்போ வந்து 250 எல்லாமே நார்மல் டிபெட்டிங் ஸ்கோர் ஆயிடுச்சோ அப்போ வந்து இந்த ஐபிஎல் சரிதான், இந்த T20 சரிதான், அதோட எவாலுவேஷன் டைமும் மாறிடுச்சு, அதோட அட்மாஸ்பியரும் மாறிடுச்சு. டீம்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் திங்கங்களா எடுக்க பார்க்கணும். ஸோ அதுதான் என்னோட மெயின் மோட்டிவா இருக்குது. மோட்டிவ் நான் கொடுக்கக்கூடிய இதுதான் இந்த வீடியோல. லைக் சின்ன பையன் இந்த வைபவ் சூரியவன்சி சொல்றீங்களா? அந்த பையன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்சி அந்த மாதிரி சர்ஃபராஸ் கானுக்குமே ஒரு சான்ஸ் கொடுங்க. அவரும் ஒரு செஞ்சுரி, ஆஃப் செஞ்சுரி போட்டான். ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல வந்து ஒரு செஞ்சுரி, ரவுண்ட் 5ல வந்து ஒரு ஆஃப் செஞ்சுரி. நம்ம பேச விட்டுட்டோம். சர்ஃபராஸ் கானுக்குமே ஒரு விட்டு போகலாம். கருண் நாயர் இப்படி நம்ம டெல்லிக்காக விளையாண்டாரு ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து. அவருக்கு பவர் கிட்டிங்க இல்ல, அவர்கிட்ட பவர் கிட்டிங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் சர்ஃபராஸ் கானுக்குமே அவரோட வெயிட் லாஸ் பண்ணிட்டு தெம்பா வராரு, எடுத்து போடலாம். ஜாக்பாட் பேஸ் பிரைஸ்ல கிடைத்த ஒரு ஸ்டீல் தான் அது. பார்ப்போம். அவர் கரண்டி ஷாட்லாம் நல்லா ஆடுவார், நான் பாத்திருக்கேன் ஐபிஎல்ல வந்து. சின்ன பிள்ளையில இருக்கும்போது பாத்துருக்கோம். அப்போ இருந்த கைப்புக்கும் இப்ப இருந்த கைப்புக்கும் சர்ஃபராஸ் கான் யாருன்னு கேட்டா தெரியாதுங்கிறன்னு சொல்றாங்க.
அவர்லாம் வந்து அப்ப அந்த டைம்ல நெக்ஸ்ட் இந்தியன் ஏபி டிவிலியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ரீடைன் தான் பண்ணப்பட்டாரு அவர் ஏதோ ஒரு டீம்ல. டீம் சொல்ல விரும்பல. அவர் ரீடைன் பண்ணாங்க அந்த டீம். சரி ஓகே ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் எங்களோட ஃபைனல் தாட்ஸ். அப்புறம் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து நாளுக்கு நாள் நீங்க நீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் பிளேயர்ஸ் வியூவர்ஸ் நீங்க நாங்க மிஸ் பண்ணிருந்தோம்னா நீங்க வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் ஸ்மாக் வீடியோ பண்ணும்போதோ இல்ல நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது நாங்க வந்து அந்த வீடியோ அந்த கமெண்ட்ஸ் படிச்சு அந்த பிளேயர் பத்தி டீடைலா உங்களுக்கு நாங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே. ஓகே, உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மைல்ஸ்டோன்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. ஓகே, இந்த ஹாப்பி நோட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். பாய் காய்ஸ், உங்களை நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல பார்க்குறோம். வி ஆர் பாய்ஸ். பாய். ஓகே.